ஆத்மீக ஸ்திதி இருக்கிறது, அதனால் वहाँ थकान नहीं होती। அங்கே களைப்பு இருப்பதில்லை. और यहाँ देहभान की स्थिति में रहते हैं, அங்கே தேகபானம் ஸ்திதியில் இருக்கிறார்கள், आत्मिक स्थिति भूल जाती है, ஆத்மீக ஸ்திதியை மறந்து விடுகிறார்கள். इसलिए थकान होती है। அதனால் தான் களைப்பு இங்கே ஏற்படுகிறது இருக்கிறது. और थकान होती है तो களைப்பு ஏற்பட்டால் रेस्ट करने की दरकार होती है। ஓய்வெடுப்பதற்கு அவசியமாகிறது. वहाँ न रात होगी और न रेस्ट होगा அங்கே இரவும் இருக்காது மற்றும் ஓய்வும் இருக்காது और न थकान होगी। மற்றும் களைப்பும் இருக்காது. बाबा संग में दिन रात होती नहीं, तो फिर वहाँ महीने साल में से பாபா அங்கே சத்யுகத்தில் இரவு இருக்காது மற்றும் அந்த வருடம் அதெல்லாம் கணக்கு அதெல்லாம் இருக்காதுன்னு கேக்குறாங்க. महीने साल में होते, மாதம் வருடம் सचिव में साल होता नहीं, அங்கே வருடம் இருப்பதில்லை, वर्ष होता नहीं। 12.5 साल कैलकुलेशन करती है। जब दुख पड़ता है तब दिन गिने जाते हैं, பாபா சொல்றாரு எப்போது துக்கம் ஆகுமோ அப்போது நாட்கள் எண்ணப்படுகிறதா. आदमी दिन गिनता है एक एक दिन, மனிதன் ஒவ்வொரு நாளை எண்ணுகிறான். या जब सुख होता है तब दिन गिने जाते हैं। சுகத்தில் இருக்கும் பொழுது நாட்கள் எண்ணப்படுகிறதா. ओ भाई को पूछने बोलने दो, नया नया भाई आया है। அந்த பாயை பேச விடுங்கள், புதிதாக வந்திருக்கிறார் அந்த பாய். हाँ बोलो, सतयुग में कैसे पता लगा? हम पूछ रहे हैं आपसे நான் உங்களிடம் கேட்டுக்கொண்டிருக்கிறேன், कि जब दुख होता है तब आदमी दिन गिनता है, துக்கமாக இருக்கும் பொழுது மனிதன் நாட்களை எண்ணுகிறானா, घड़ियां गिनता है, या जब सुखी होता है तब दिन गिनता है। சுகமாக இருக்கும் போது நாட்களை எண்ணுகிறானா. समय की काउंटिंग कब होती है? அந்த நேரத்தின் கவுண்டிங் எப்போது ஆகிறது? दुख में होती है। காலத்தின் கவுண்டிங் எப்போது ஆகிறது? துக்கத்தில் ஆகிறது. तो ये 2500 वर्ष की दुनिया जो है, எனவே இந்த 2500 வருடங்கள் என்ன இருக்கிறதோ, எந்த உலகம் இருக்கிறதோ, जिसमें 2500 वर्ष के अंदर அந்த 2500 வருடங்களுக்குள் शक संवत मिल रहा है, சக ஆண்டு கிடைக்கிறது, ईसा संवत मिल रहा है, ஈசாய் அதாவது கிறிஸ்டியன் வருடம் இருக்கிறது இல்லையா, அது நமக்கு கிடைத்துக் கொண்டிருக்கிறது. கிறிஸ்துவ ஆண்டு கிடைத்துக் கொண்டிருக்கிறது, विक्रम संवत मिल रहा है, விக்ரம ஆண்டு கிடைத்துக் கொண்டிருக்கிறது, हिजरी संवत मिल रहा है। ஹிஜ்ரி ஆண்டு கிடைத்துக் கொண்டிருக்கிறது. ये दुख की दुनिया के अंदर मिल रहा है, இவை எல்லாம் துக்கத்தின் உலகத்துக்குள் கிடைத்துக் கொண்டிருக்கிறதா यह सुख की दुनिया का संवत है। அல்லது சுகத்தின் உலகத்தினுடைய ஆண்டுகளா? तो दुख की दुनिया में आदमी टाइम எனவே துக்கத்தின் உலகத்தில் மனிதன் गिनता है, நாட்களை எண்ணுகிறான். दुख में अंदर से बात आती, समय तू जल्दी जल्दी बीत, துக்கத்தில் இருக்கும் பொழுது அப்போது உள்ளுக்குள் இருந்து வருகிறது, நீ சீக்கிரமாக கடந்து விடு. सुख में तू पल पल नहीं ठहरे, சுகத்தில் நீ கொஞ்சம் கூட நிலைப்பதில்லை. लाख बिताए तुझ पर पहरे, दुख में तू बिल्कुल रुक जाए। துக்கத்தில் முற்றிலும் நீ நகருவதில்லை, சரி, துக்கத்தில் முற்றிலும் நீ செல்வதில்லை, அப்படியே நின்று விடுகிறாய். कैसी तेरी रीत? எப்படி உன்னுடைய வழியாகி இருக்கிறது? तो ये समय की काउंटिंग எனவே இந்த சமயத்துக்கான கவுண்டிங் दुख की दुनिया की रीति है। துக்கத்தின் உலகத்தினுடைய விஷயமாக இருக்கிறது. जब सतयुग त्रेता रामकृष्ण का राज्य था, எப்போது சத்யுக திரேதா யுகத்தில் ராமகிருஷ்ணரின் உலகம் இருந்ததோ, नारायण का राज्य था, நாராயணன் ராஜ்யம் இருந்தது, तो वहाँ दिन गिनने की दरकार அங்கே நாட்களை எண்ணுவதற்கு थी ही नहीं। அவசியம் இருந்ததே இல்லை, बाबा सतयुग में कौन सी भाषा थी? அவசியமே இருக்காது.